வசனத்தில் பவுல் அழகா எழுதுகிறார். ஸ்தோத்திரம். பிந்தின ஆசீர்வாதம் என்ன? இந்த சரீரம் மாம்சத்துக்குரியது அல்ல, முந்தினது. ஸ்தோத்திரம். முந்தினது மாம்சத்துக்குரியது, ஆனா பிந்தினது எதற்குரியது? ஆவிக்குரியது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உடம்ப கர்த்தர் ஆவிக்குரியதா மாத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது மாம்சத்துக்குரியதா இருந்தா நமக்குள்ள இன்னும் அதே பழைய பாவம் இருக்கும், அதே குடி இருக்கும், அதே பீடி இருக்கும், அதே சிகரெட் இருக்கும், அதே வெத்தலை பாக்கு இருக்கும், அதே புயலை இருக்கும், அதே ஆன்ஸ் இருக்கும், அதே பான் பராக்கு இருக்கும், அதே பொய் இருக்கும், அதே களவு இருக்கும், அதே கசப்பு இருக்கும், அதே புரட்டு இருக்கும், அதே வம்பு இருக்கும், அதே சண்டை இருக்கும், அதே ஸ்தோத்திரம் வீண் வார்த்தை இருக்கும், குறை சொல்லுதல் இருக்கும், குற்றம் சொல்லுதல் இருக்கும், குற்றக்காலல் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆனா இப்போ ஆண்டவர் ஜென்ம சரீரத்தை அது முந்தினதுன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். இம்மைக்குரிய சரீரம், ஒழுங்கில்லாத சரீரம், உலகத்துக்குரிய சரீரம் அது முந்தினதுப்பா. இப்ப பிந்தின சரீரம். இது எப்படிப்பட்ட சரீரம்னு சொன்னா இது ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.